ஐயோ பாத்ரா பத்திரமா. மெதுவாப்பா மெதுவா. ஆமா இங்க வா. வாங்கம்மா. அத்தை இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க பொழைச்சிக்குவாங்க. அத்தை அத்தை அப்பா அத்தை பாத்து ஏன் அத்தை இப்படி பண்ணீங்க? எனக்கு உன்னை கூட்டிட்டு வரதுக்கு வேற வழி தெரியலம்மா. உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்னத்த பண்றது? ராசத்தி, எல்லாம் உன்னாலதான். அம்மா நீ கொஞ்சம் வாய் வச்சுட்டு சும்மா இருமா. வாய்க்கு வந்தபடி பேசாத. எந்த நேரத்தில் என்ன பேசணும்னு தெரியாம. அம்மா, அவங்கள கூட்டி போய் படுக்க வைங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பசிக்கும், அப்ப கஞ்சி கொடுங்க. சரிங்க, ம், வாங்க அத்தை. போயிட்டு வரேம்மா. அம்மா மெதுவா இருங்கம்மா. மெதுவாம்மா. பார்த்து பார்த்து. மெதுவா. பாத்து வரங்க ஐயா. சரிம்மா. நல்ல வேலை, கடவுள் புண்ணியத்துல மங்கைக்கு தான் ஆகல. ஏய் ராசாத்தி, எதுக்கு நீ மாசமா இருக்கேன்னு போய் சொல்லி எல்லாரும் ஏமாத்துன? என்ன மன்னிச்சிருங்க அண்ணி, நான் புத்தி கெட்டு போய் அப்படி பண்ணிட்டேன். நான் பண்ணது தப்புதான், தெரியாம பண்ணிட்டேன். மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியாயிடுமா? ஏமா பொண்ணு, இப்பதான் பிரச்சனை முடிஞ்சிருக்கு. நீ ஒன்னும் ஆரம்பிக்காத. அவ செஞ்சது தப்புன்னு அவளே ஒத்துக்கிட்டா. இனிமே அதை பத்தி பேசி எதுக்கு பெருசுபடுத்திட்டு இருக்க? அது இல்லைங்கய்யா, ராசாத்தி பண்ண தப்புக்காக நான் எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் போயிட்டு வரேங்கய்யா. வரேன். சரிம்மா, நீ அதை பத்தியும் கவலைப்படாத. ராசாத்தி நாங்க பாத்துக்கிறோம். சரி வரேங்க. போயிட்டு வாமா. கபிலாவா? போயிட்டு வரேன் மாமா. நான் செஞ்ச பாவத்துக்கு என்ன மன்னிச்சிருங்க மாமா. நான் பண்ணது தப்புதான், தெரியாம போய் சொல்லிட்டேன் மாமா. இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க. இனி ஆயுசுக்கும் உங்ககிட்ட நான் பொய்யே சொல்ல மாட்டேன். எழுந்துரு ராசாத்தி. நீங்க என்ன மன்னிச்சாதான் நான் எழுந்துப்பேன் மாமா. எழுந்துரு. ஆமா, எதுக்கு என் காலெல்லாம் விழுந்துட்டு இருக்க? உன்னை மன்னிக்க நான் யாரு? எப்ப நீ என்கிட்ட போய் சொன்னியோ அப்பவே என் மனசுல இருந்த ராசாத்தி செத்துட்டா. உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த ஊருக்காக
அதுவும் இந்த வீட்டுக்காக மட்டும்தான் நம்ம புருஷன் பொண்டாட்டி. என் மனசுல இனிமே உனக்கு இடம் கிடையாது. இனிமே மட்டும் இல்ல, இனி எப்பவுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நேசிச்ச ராசாத்தி எப்பவோ போய் சேர்ந்துட்டான். இப்ப இருக்கிற நீ யாரோ? உண்மையை சொல்லணும்னா உன் முகத்தை பார்க்க கூட நான் விரும்பல. என்ன பண்றது? எங்க அம்மாவுக்காக, எங்க அம்மா சந்தோஷத்துக்காக நான் உன் கூட வாழ்ற மாதிரி நடிச்சுதான் ஆகணும். இதை பார், நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் என்ன பாவம் பண்ணேன்? நான் மாமா கூட சந்தோஷமா இருக்கணும்னு தானே இப்படி ஒரு பொய்யை சொன்னேன். அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? என் மாமா என்ன முழுசா வெறுத்துட்டாரு. இனி அவர் எப்பவும் என் கூட சேர மாட்டாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதுதான் நீங்க எல்லாரும் எனக்கு சேர்ந்து செய்யறது நல்லதா? ராசாத்தி, சொல்லுங்க அத்தை. எனக்கு பசிக்குது ராசாத்தி. இதோ வந்துடுறேன் அத்தை. வாங்க அத்தை. அத்தை, நீங்க ஹால்ல உட்காருங்க, நான் உங்களுக்கு ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். ம். என்ன ராசாத்தி, ஏன் அழுதுகிட்டு இருக்க? எதுக்கு அத்தை இந்த மாதிரி பண்ணீங்க? ராசாத்தி, உன்னை இந்த வீட்டுக்கு வர வைக்க எனக்கு வேற வழி தெரியல. இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணா மட்டும்தான் உன்னை திரும்பவும் கூட்டிட்டு வர முடியும். அதுவும் இல்லாம நீ எங்க குடும்பத்துக்கு கிடைச்ச வரம், அதை தவற விட முடியுமா? இந்த வீட்டுக்காக நீ என்னெல்லாம் தியாகம் பண்ணிருக்க அது எனக்கு மட்டும்தான் தெரியும். உன்னை மாதிரி ஒரு மருமக இந்த வீட்டுக்கு கிடைக்க நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இல்ல அத்தை, நீங்க தான் எனக்கு கிடைச்ச வரும். உங்களை மாதிரி ஒரு மாமியார் யாருக்கு கிடைப்பாங்க? இந்த அளவுக்கு யாராவது பாத்துப்பாங்களான்னு தெரியல. நீங்க அந்த அளவுக்கு என் மேல பாசம் வச்சிருக்கீங்க. உங்களுக்கு மருமகளா வர நான் தான் அதை கொடுத்து வச்சிருக்கணும். அடா அடா, என்ன பாசம்! மருமகளுக்காக உசிரியே கொடுக்கிற மாமியாரு, அத்தைக்காக எதையும் செய்யற மருமக. உங்களை பார்க்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. ஒரு நல்ல மருமக மாமியாருக்கு எடுத்துக்காட்டு நீங்க தான். நீங்க மட்டும்தான். நீங்க யாரும் இன்னும் தூங்க போலையா? இல்லம்மா, நீ முழிச்சிட்டு இருக்க, சும்மா துணைக்குதான். எனக்கு ராசாத்தி ஒருத்தி போதும். அவ இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அவ என்ன பாத்துப்பா. நீங்க எல்லாரும் போய் தூங்குங்க. ஆமா ஆமா, அவங்க 2 பேரும் பாத்துக்குவாங்கப்பா. நாம போய் படுக்கலாம். வாங்க, கிளம்புங்க. சரிம்மா. ராசாத்தி, அத்தை, நீயும் இனியனும் பழையபடி ராசி ஆயிட்டீங்கல்ல. அவன் உண்மையாவே உன்னை மன்னிச்சு ஏத்துக்கிட்டான்ல. என்னாச்சு ராசாத்தி? அவன் ஏதாவது சொன்னானா? இல்ல அத்தை, நல்லதா பேசுறாரு. எப்பவும் போல என்கிட்ட பேசிட்டு தான் இருக்காரு. என்ன ராசாத்தி? நீங்க சாப்பிடுங்க அத்தை. எனக்கு போதும். நீயும் இனியனும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்கல்ல, அதுவே எனக்கு வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கு. நீங்க 2 பேரும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். சரி, நீ போய் படு. எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு, நான் போய் அதை முடிச்சிட்டு வந்துடுறேன் அத்தை. ம், சரி.
சித்தி ஆ எங்க கிளம்பி போயிட்டு இருக்கீங்க? எல்லாரும் காஃபி குடிச்சிட்டீங்களா? இல்ல சித்தி, ராசாத்தி நீ போட்டுட்டு இருக்காங்க. அவ மட்டும் எப்படி தனியா கஷ்டப்படுவா? நான் கிச்சனுக்கு போறேன். சித்தி, இப்பதான் நீங்க கொஞ்சம் சரியா இருக்கீங்க. திரும்ப எதுக்கு கிச்சன் போய் கஷ்டப்படணும்? எனக்கு எந்த கஷ்டமும் இல்லடி, நான் நல்லா தான் இருக்கேன். என்னால இப்படியே படுத்து கிடக்க முடியாது. ஏதாச்சும் வேலை பார்த்தாதான் என்னால பழைய மாதிரி வர முடியும். என்ன சித்தி? புனிதா, உனக்கு புரியாது. வேலை பார்த்த உடம்பு கையும் காலையும் கட்டி போட்ட மாதிரி ஒரே இடத்துல படுத்தே கிடக்க முடியாது. என்னை ஏன் போக்குல விட்டுருங்க, சரியா? ம். ராசாத்தி, ராசாத்தி, ஏய் ராசாத்தி, அத்தை, என்னாச்சு உனக்கு? பால் பொங்கி வடியுது, நீ எதையோ பறி கொடுத்த மாதிரி வெறிச்சு பாத்துக்கிட்டு இருக்க. எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா நான் வந்து? எதையும் கண்டுக்காம அழுதுகிட்டு இருக்க. இல்ல அத்தை, நடலாம் இல்ல அத்தை. அப்புறம் எப்படி கண்ணுல தண்ணி? அது வந்து கண்ணுல தூசு விழுந்துருச்சு அத்தை. எனக்கு எத்தனை தடவை இந்த மாதிரி கண்ணுல தூசி விழுந்திருக்கும். இந்த மாதிரி நானும் கஷ்டத்துல இருந்தப்போ இப்படிதான் யார் கேட்டாலும் சொல்லுவேன். என்கிட்ட பொய் சொல்லாம சொல்லு ராசாத்தி. இனி என்ன சொன்னா சொல்லு ராசாத்தி. மாமா என்ன சொல்ல போறாரு? உண்மையிலேயே தூசி தான் விழுந்துருச்சு அத்தை. ராசாத்தி, எனக்கு இப்ப உண்மை தெரிஞ்சாகணும். இனிய உன்னை திட்டினானா? இப்ப நீ எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? ஏய் ராசாத்தி, அந்த லோன் ஃபைல் எங்க இருக்கு? டிராக்குள்ள தான் மாமா இருக்கு. நான் வேணா வந்து எடுத்து தரட்டுமா? இல்ல வேணாம், நானே எடுத்துக்கிறேன். டேய் நில்லு. நீ என்ன ராசாத்தி அடிச்சியா திட்டினியா? இல்லையேம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அப்புறம் அவ அழுதுகிட்டு இருக்கா? அழுதுட்டு இருக்காளா? என்னாச்சு ராசாத்தி, ஏன் அழற? நான் அழல மாமா, கண்ணுல தூசி விழுந்துருச்சு, அதனாலதான் கண்ணு கலங்கிடுச்சு. அம்மா கொஞ்சம் நகர. அத்தை அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. எந்த கண்ணுல தூசி விழுந்துச்சு? காட்டு. இந்த கண்ணு. இரு, நான் எடுக்கிறேன். போயிடுச்சா? அப்ப உண்மையிலேயே கண்ணுல தூசி தான் விழுந்துருச்சா? நான் கூட ஏதோ இவன் திட்டானோன்னு நினைச்சேன். அம்மா என்னம்மா, எனக்கு அவ மேல கோவம் இருந்துச்சுதான். இப்போ புதுசா கல்யாணம் ஆறவங்க தன்னோட பொண்டாட்டி வரப்போறவ எப்படி இருக்கணும் எல்லாத்தையும் தன்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைப்பாங்கல்ல. அந்த மாதிரிதான் நான் நம்பணும்னு ராசாத்தி சின்னதா ஒரு பொய் சொன்னா. கோவம் அப்பப்போ வரும், அந்த கோவம் அப்பவே போயிடுச்சுமா. அம்மா, ஏன் நீயும் அப்பாவும் சண்டை போட்டதே இல்லையா? அந்த மாதிரி தான் நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு ஒருத்தர் புரிஞ்சுப்போம். இப்ப நான் நல்லா ராசாத்திய புரிஞ்சுக்கிட்டேன். அவ மேல இருந்த கோவம்லாம் போயிடுச்சு. ஆமா, கிச்சன்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? காஃபி போடலான்னு வந்தேன்டா. ஏன் அத ராசாத்தி போட மாட்டாளா? அவகிட்ட சொன்னா போட்டு போறா. இல்லடா, நானே போட்டுக்கிறேனே. அம்மா போய் ரெஸ்ட் எடுமா, ராசாத்தி எல்லாத்தையும் பாத்துப்பா. என் செல்ல அம்மாவுக்கு மருமக டீ போட்டு கொடுப்பா. அப்படியா சொல்ற? அப்படிதான் சொல்றேன். இப்ப போ, போய் ரெஸ்ட் எடு. போ 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 போ. ஏய் என்னடி, எங்க அம்மா முன்னாடி சீன் போட்டு காரியம் சாதிக்கலான்னு பாக்குறியா? ஏய், நீ என்ன சின்ன காரியமா பண்ணிருக்க? உன்னை மன்னிக்க ஊர் உலகம் ஏன் டாக்டர் சொன்னதை கூட நம்பாம ராசாத்தி போய் சொல்ல மாட்டான்னு உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்த. மொத்தமா எல்லாத்தையும் உடைச்சிட்டால. ஏய், நீ பண்ண காரியத்துக்கு வேற யாராவது இருந்திருந்தா எப்பவோ உன்னை வீட்டை விட்டு அனுப்பியிருப்பாங்க. நான் எங்க அம்மா முகத்துக்காக உன்னை சும்மா விட்டேன். பார், நீ இனிமே வேற யார்கிட்டயாவது அழுது சீன் போட்டேன்னு தெரிஞ்சது பார்த்த இடத்துலயே குழி தோண்டி புதைச்சிருவேன்.
நான் இப்படிதான்டி எல்லார் முன்னாடியும் கேஷுவலா இருக்கிற மாதிரி நடிப்பேன். இந்த திட்டுறது கிட்டதெல்லாம் இந்த 4 செவுத்துக்குள்ளேயே இருக்கணும். இதை மட்டும் வெளியில சொன்ன உன்னை தொலைச்சிருவேன். அத்தை, நாம தான் நினைச்சிட்டு இருக்கோம் அந்த இனியனும் ராசாத்தியும் பிரிஞ்சுட்டாங்கன்னு. ஆனா அவங்க மறுபடியும் கொஞ்சிட்டு தெரியுறாங்க. என்னடி சொல்ற? ஆமா அத்தை, ராசாத்தி கண்ணுல தூசி விழுந்துருச்சுன்னு ஊதி தூசி எடுத்துக்கிட்டு இருக்கா அந்த இனிய. அந்த கொடுமை என்னால பார்க்க முடியல அத்தை. நான் இல்லாம நீ தனியா ஏதாச்சும் பிளான் பண்ணா இப்படிதான் ஆகும்னு நினைச்சேன். நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. நான் சின்னதா கோயில் கோலம்னு ஒரு டூர் போயிட்டு வரதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? அப்படியெல்லாம் இல்ல அத்தை. நீங்க ஆசைப்பட்டது இனிய ராசாத்திய பிரிக்கணும். நான் பண்ணி உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஆயிடுச்சு. சரி சரி, இப்ப என்ன? இனிய ரசத்தையே பிரிக்கணும் அவ்வளவுதானே? ஆமா அத்தை. அதான் நான் வந்துட்டேன்ல, இத நான் பாத்துக்கிறேன், விடு. பரே பரே. வாங்கண்ணே. ராசாத்தி தண்ணி கொண்டு வாமா. வாங்கண்ணே உட்காருங்க. உட்காரதெல்லாம் இருக்கட்டும் பாரு. என்ன விஷயம்ண்ணே? என்னங்க ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசுறீங்க? மில்ல வச்சு வாங்கின கடன் இன்னும் கட்டாம இருக்கு. அத கேட்க வந்தா என்ன விஷயம்னு கேக்குறீங்க? என்னங்க? தப்பா நினைச்சுக்காதீங்க. வீட்டுல கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள், அதுல மறந்துட்டேன். வாங்கினதை நீங்க மறந்துருக்கலாம் பாரு. கடன் கொடுத்தது நாங்க, எங்களால மறக்க முடியுமா? ஊர்ல பெரிய மனுஷங்க நீங்க, நீங்களே பணத்தை கட்டாம இருந்தா எப்படி? அது இல்லைண்ணே, இனியும் பேர்ல லோன் அப்ளை பண்ணியிருக்கோம். அது வந்தோடனையும் கடன்லாம் அடைச்சிட்டு மில்லையும் புதுப்பிக்கலான்னு யோசனை பண்ணியிருக்கோம். பேங்க்ல லோன் வாங்குறதுன்னா சாதாரண விஷயமா? எதை வச்சு லோன் தருவாங்க? அதுவும் இந்த ஓடாத மில்லை வச்சு சத்தியமா தர மாட்டாங்க. லோன் விஷயத்தை விடுங்க, அடுத்து பணத்துக்கு என்ன செய்ய போறீங்க அதை சொல்லுங்க. இல்ல, லோனுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. இன்னும் 2 நாள்ல லோனுக்கான ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சிடும். லோனும் கைக்கு வந்துடுற மாதிரி இருக்கு. இப்போதைக்கு நாங்களும் அதை நம்பி தான் இருக்கோம். இல்லைங்க, உங்க மேல எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. அதுவும் இல்லாம நாங்களும் உங்களுக்கு ரொம்ப டைம் கொடுத்துட்டோம். இத பாருங்க, இன்னும் 1 வாரம் டைம் தர்றேன். அதுக்குள்ள எதையாவது பண்ணி கடனை கொடுக்குற வழியை பாருங்க. இல்ல வீட்டை வித்தாவது கடனை கொடுங்க. ஆனா அந்த அளவுக்குலாம் போகாதண்ணே. லோன் கண்டிப்பா கிடைச்சிடும். நாங்க சொல்ல வேண்டிய கடமைக்கு சொல்லிட்டோம். அதெல்லாம் சரிண்ணே, சொன்ன டைம்குள்ள உங்க பணம் வந்து சேரும். சும்மா மில்ல வைக்கிற கதையெல்லாம் பேச வேண்டாம். தம்பி, இந்த ரோசம் பணத்தை திருப்பி கொடுக்கல இருக்கட்டும். கண்டிப்பா உங்க கைக்கு பணம் வந்து சேரும். போங்க. சரி பாத்துக்கங்க, நாங்க வரோம். ஐயா தண்ணி. எங்களுக்கு தண்ணி எல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, இருக்கட்டும், வரோம். பாப்பா. அப்பா, எதுக்கு இவங்க கிட்ட மில்ல வச்சு கடன் வாங்குனீங்க? இல்லடா, உன் மேல வந்த கேஸுக்கு அப்புறம் யாரும் வேலைக்கு கூட வர்றதில்ல. அதுவும் பழைய ஆளும் கொஞ்சம் பேர் வந்துட்டு இருந்தாங்க. முன்ன மாதிரி மில்லையும் பழைய மாதிரி ஓட்ட முடியல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து இப்போ 25 லட்ச ரூபாய்க்கு மேலே கடன் ஆயிடுச்சுல. இப்போ தானே லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். அது வந்த பிறகு கடன் எல்லாம் அடைச்சிட்டு மில்லையும் பழையபடி கொண்டு வரணும். எங்களுக்கும் வயசாயிடுச்சு. அப்படியே அந்த மில்லை உங்கள் கையில் ஒப்படைக்கலான்னு பார்க்குறோம். இனி அந்த மில்லை நீயும் குமரனும் தான் பார்த்துக்கணும். லோன் கைவிட்டு போச்சுன்னா அவங்க சொன்ன மாதிரி வீட்டை விற்று தான் ஆகணும். சித்தப்பா, பேச்சு கூட அப்படி சொல்லாதீங்க சித்தப்பா. நாங்களாம் எதுக்கு இருக்கோம்? அப்பா எல்லாம் சரியாயிரும், விடுங்க. ஆமாப்பா, நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். பார்ப்போம். 2 நாள்ல லோன் கிடைச்சிடும் பேங்க்காரங்க சொன்னாங்கல்ல, பார்க்கலாம். என்னடா இப்படி மனசு உடைஞ்சு போயிட்டாரு? நம்ம ஏதாவது பண்ணணும்டா. பண்ணணும்.
நான் எங்க அம்மா முகத்துக்காக உன்னை சும்மா விட்டேன். நீ இனிமே வேற யார்கிட்டயாவது அழுது சீன் போட்டேன்னு தெரிஞ்சது பார்த்த இடத்துலயே குழி தோண்டி புதைச்சிருவேன். ஏய், நான் இப்படிதாண்டி எல்லாரும் முன்னாடியும் கேஷுவலா இருக்கிற மாதிரி நடிப்பேன். இந்த திட்டுறது கிட்டதெல்லாம் இந்த 4 செவுத்துக்குள்ளேயே இருக்கணும். இதை மட்டும் வெளியில சொன்ன தொலைச்சிருவேன்.